ஆமா, நீ பூதலிங்க பொண்ணு தானே? ஆமா. வேட்டைக்கு போறதுக்கே பயப்படுற இந்த காட்டுக்குள்ள நீங்க எங்க போறீங்க? நாங்க மலையில இருக்கிற கோட்டையை சுத்தி பார்க்க போறோம். அங்கெல்லாம் போகாதீங்க. ஏன்? அந்த பக்கம் காத்து கருப்பு பேய் பிசாசு எல்லாம் இருக்கு, அங்கிட்டு போறேன்றீங்க. காத்து கருப்பு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? முந்தானத்து என் பேத்திக்கு பேய் பிடிச்சு கோடாங்க அடிக்க கோபால்பட்டி கூட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் இன்னும் இருக்குதுமா? உங்க மண்டையில ஏதாவது இருக்கா? இது கம்ப்யூட்டர் காலம். ஹார்ட்டே மாத்தி வைக்கிறாங்க. போற போக்குல நாயே மனுஷனாக்கிடுவாங்க. பேயாவது பிசாசாவது. ராசாத்தி வாடி போலாம். இந்த பெருசங்களுக்கு வேற வேலையே கிடையாது. நீங்க ஊருக்குள்ள பெரிய மனுஷன், இவ்வளவு தூரம் சொல்லி அந்த பொண்ணுங்க கேட்காம காட்டுக்குள்ள போறாங்களே. அட சிங்க முடியல டப்புன்னு சுட்டு போடலாம். சின்ன பொண்ணுங்க மல்லு கட்டாவ முடியும்? பட்டா தாண்டா தெரியும். போனா போட்டோம். ராமச்சான், என்ன சின்ன பொண்ணுங்கிறீங்க மல்லு கட்டுறீங்க? ஒண்ணும் புரியலையே. அது அந்த பூதலிங்க பொண்ணு ராசாத்தி பட்டணத்து குட்டிகளும் இங்கிட்டு போய்கிட்டு இருக்குதுங்க. அங்கிட்டு போகாதீங்க, பேய் பிசாசு இருக்குன்னு சொன்னா கேட்காம அதுக்கு பாட்டு போய்கிட்டே இருக்கு. எங்கிட்டு போகுதுங்க? அந்தா போகுதுங்க பாரு. இன்னைக்கு இதுல ஒரு வழி பண்ண வேண்டியதுதான். மூச்சு பிச்சை காண என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம ராசாத்தி, ராசாத்தி, என்ன இது? என்னமாச்சு? என்னாச்சுமா? எதுக்கு நீங்களே தண்ணி எதிர்பார்த்தீங்களா? தம்பி ராசா, என்னப்பா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கொடுத்தாங்க? நீ ஊருக்குள்ள நல்ல உள்ளங்கிறது எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒண்ண பூதலிங்க அவர் பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணதாக பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு. ஆகையினால நடந்தது என்னங்கிறத பஞ்சாயத்துல தெல்ல தெளிவா சொல்லப்பா. நாட்டமையா, அந்த பொண்ணு எப்பவாவது என்கிட்ட விளையாட்டுக்கு வம்புடுத்துக்கிட்டு இருக்கும். பதிலுக்கு அதுகிட்ட நானும் வம்புழுப்பேன். ஆனா இந்த அளவுக்கு அபாண்டமா என் மேல பழி சுமத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ எனக்கு வேற பொழப்பு இல்லாம உண்மையில அபாண்டா பழிசுமத்துக்கு ஊரை குட்டிக்கன்னு சொல்றியா? என் பொண்ணை விளையாட்டுக்கு தொட்டான்னு சொல்றானே, இவங்க மட்டும் கூடல என் பொண்ணை கெடுத்துருப்பாயா? ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சாலே 51 சவுக்கடி இந்த ஊர் சட்டம். ஆனா என் பொண்ணை கட்டி பிடிச்சி கப்பலுக்கு பார்த்திருக்கா, நிக்க வச்சு விசாரணை பண்ணிக்கலாம். விசாரணை தீர்ப்பு சொல்லாம சீக்கிரம் சொல்லுங்க ஏன் தீர்ப்ப. இருங்க, உங்க பொண்ணுட்டு ஒரு வார்த்தை கெடுக்கிறேன். ஏமா, உங்க அப்பன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? தைரியமா உண்மைதான்னு சொல்லு. ஆமாங்க. சத்தியமூர்த்தி, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, சத்தியமூர்த்தி மவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்கிறது இந்த ஊருக்கு மட்டுமல்ல, அந்த ஆத்தாளுக்கே தெரியும். பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சரியா சொன்னீங்க. இதான் நம்ம ஊரு பெரிய மனுஷன் இருக்கிற பண்பு மரியாதையும். ஏப்பா பெருசு, சரிதானே? அப்புறம் என்னப்பா, சம்பந்தப்பட்ட பொண்ணே சாட்சி சொல்லிருச்சு, பிள்ளைய பத்தவரும் தீர்ப்புக்கு கட்டுப்படுறேன்ட்டாரு. ஆகையினால நம்ம ஊர் வழக்கப்படி 51 சவுக்கடி அடிக்கணும்னு தீர்ப்பு சொல்லணும்ப்பா. இந்தாப்பா காங்கய்யா. சத்தியமூர்த்தி இறந்துட்டாரு. வாங்க மாப்ள, நீங்க தான் டெல்லியில இருந்து வர மாப்ளையா? கேட்டு போய் கணக்கா இருக்கீங்க. பிரதம மந்திரி எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. இந்த விவசாய கரண்ட் மந்திரி ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு சொந்தக்காரங்க போல இருக்கு. நாங்க ஓட்டு போட்டுருக்கோம்ல. பொட்டி எடுத்தாயா?
மாம்ஸ் ஆண்டி மாம்ஸ் எப்படி வாங்க, இருக்கீங்க? வாங்க, வாங்க, வாங்க. எப்படி இருக்கீங்க? Okay, hello. நல்லா இருக்கீங்களா? டேய் டெல்லி பையா ஹலோ பாட்டி ஹாய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டெல்லி எப்படி இருக்க? குட் அச்சா பகுத் அச்சா. என்ன மாப்பிள 6 மணிக்கே வரேன்ட்டு இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க. கிளைமேட் சரியில்லை அங்கிள் ஃபிளைட் லேட் ஆயிடுச்சு. எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்க. அது போது பார்வதி மாப்பிள்ளை இப்படி அட பொண்ணையும் காணா. அவ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இங்க வெளியில புறப்பட்டுட்டு இருந்தா. வெளியிலயா? ராசாத்தி ஏ ராசாத்தி என்னப்பா? வா மாமந்துக்கார் பாரு. கும்பிடுறேங்க. என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? அத்தனை நாமத்து பொண்ணுங்கல்ல. அந்த மஞ்சத்தானி போட்டுக்கு பாரு, அதுதான் நாமத்தது. ஹலோ ஐ அம் கைலாஸ் கிளாட் மீட் யூ. இங்க வேட்டியா? என்கிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி கணக்கு. டெல்லி உள்ள கூட்டிட்டு போ. போங்க போய் குளிச்சு சாப்பிடுங்க. ராசாத்தி நீ போட உள்ள டெல்லியா? பிழுக்காத பீக்கங்காய நாயடி பிழுக்கிற நாட்டங்காயன. என்னம்மா உனக்காக மாப்பிள்ள அங்க சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு, நீ சாப்பாட வேணாம் நீங்க உட்காந்துருக்க. வா நீ சாப்பிடு வா. எனக்கு பிடிக்கல. எது சாப்பாடா இல்ல வந்துக்கிற மாப்பிள்ளையா? ரெண்டும் தான். இது பாடுறா சேட்டு, உனக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிற பிரச்சனை இல்ல. வந்துக்கிற அவன் தான் மாப்பிள்ள. இது கன்ஃபார்ம்டு, நோ சேஞ்ச். வா சாப்பிட போலாம். இத பாருங்கப்பா, சாப்பிடுறது அப்புறம் இருக்கட்டும். இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? உனக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், உன்னை பெத்த எங்களுக்கு அவசரம். அடியே ராசாத்தி, உங்க அப்பனே எழுத்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? நீ 4 எழுத்து படிச்சிருக்கலாம், ஆனா அதுக்கு 4 காசு செலவழிச்சது உங்க அப்பன் தாண்டி. அத மறந்துடாத. நான் ஒண்ணு அவரை எதிர்த்து பேசல, என் மனசுல பட்டதை சொன்னேன். எனக்கு இப்ப கல்யாணம் இல்லைன்னு ஒண்ணு வேண்டாம். இங்க பாருமா, உன்னவர் இருந்ததால இங்கிலீஷ்கார வேணா இறக்கப்பட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா உம்முன்னு இருந்தா உங்க அப்பங்கிட்ட எதையும் சாதிக்க முடியாது. கவர்மெண்ட் அப்பப்ப போடுற சட்டத்தை மாத்திரக்கு ஆள் இருக்கு, லா இருக்கு. ஆனா நான் எடுக்கிற முடிவை மாத்திரக்கு எந்த ஆளும் கிடையாது, எந்த லாவும் கிடையாது. என் பேச்ச கேட்கலனா கொப்பனா இருக்க மாட்டான். சொல்லுடி. என்னன்னா இது? என் மனசுல பட்டதை சொல்லக்கூடவா எனக்கு சுதந்திரம் இல்ல? இத பாருமா ராசாத்தி, பொண்ணா பிறந்துட்டா நல்லதோ கெட்டதோ ஒண்ணு பெத்தவங்க பேச்சு கேட்டு நடக்கணும், இல்ல கட்டினவன் பேச்சு கேட்டு நடக்கணும். அப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தாதான் வாழ்க்கைன்னு இந்த உலகம் சொல்லுது. எப்பா ராசா வாங்க நட்டம்மா. உன்னை எங்க பாத்துறது? இங்க வந்து உட்காந்துருக்க. என்ன விஷயம்? என்ன விஷயமா? இது என்ன ஊராது? இல்ல ஊராங்கிற? பெத்த தோப்பன பறி கொடுத்துட்டு 3 நாள் கர்மாதி வச்சிருக்க நீயே. அங்க அவன் கல்யாணம் வச்சிருக்கான். இல்ல நாங்கெல்லாம் எதுக்கு அலையிறான்? 18 பட்டு பஞ்சாயத்து தூக்கி தலையில வச்சுட்டு பொழுது வலிக்க. ராசா ராசா நல்லா பார்க்க ஆள் நர மாதிரிதான் பார்ப்பேன். வாரி சுருட்டிக்கிட்டு இறங்கினேன். வரிப்புலியோட மோசமானவன். எவனாச்சும் வாழை பிடிச்சு பார்க்க நினைச்சாங்க, முன்னாள் தூக்கி போட்டு மண்டியை கடிச்சு போட்டு போயிருவேன். ஒக்க மக்கா என்ன நான் போக மாட்டேப்பா. ஆனா நீ குடும்பத்தை சுருக்கும் போதே தெரியுதுப்பா, உள்ள ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கேன்னு. ஏதாச்சும் பண்ணுவ போல் இருக்கு. பண்ணணும் பண்ணணும் ராசா. எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணு. உனக்காக என் வாசல திறந்தே இருக்கும். அதுக்காண்டி கதவு இல்லைன்னு நினைச்சிடாத. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாரு. வாடா ஆரம்பம்.
அருவாதம் பேசு, ஜாக்கிரதை. மீறி வந்தீங்க ராசாத்திய உயிரோட பார்க்க முடியாது. அடி மேலத்த. எங்க அம்மா தாலி இழந்து படுற வேதனைய நீ சுமந்து படணும். ராசா, என்ன காரியம் பண்ணிருக்கப்பா நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள பூந்து தாலி கட்ட போற மாப்பிள்ளைய கம்ப கொடுத்து தூக்கி விட்டு நீ தாலியா கட்டிருக்கியே, இனிமே என்ன பேசுவாங்க அந்த குடும்பத்தை பத்தி ஊருக்குள்ள? பூதலிங்க எப்படிப்பட்ட மனுஷன்பா? இவன் அந்த ஊருக்குள்ள தலை வந்து நடக்க முடியுமா? அவர் முகத்தை பாரு எந்த அளவுக்கு தொங்கி போய் கிடக்குன்னு. ஏப்பா அப்படி செஞ்ச நீ அப்படி செய்யற ஆள் இல்லையே. உன்னை அப்படி செய்ய சொல்லி தூண்டவே யாரு? அவனை சொல்லி போயாண்ட. இது பொது இடம், இங்க பொதுவா தான் பேச முடியும். அதுக்காண்டி புது புது பார்வையெல்லாம் சைட்ல பார்க்கப்படாது. என்ன நான் எங்க உங்களை பார்த்தேன்? நான் அங்க சொல்றையா, நீ வேற. நாட்டாம இதே பஞ்சாயத்துல நான் செய்யாத குத்தத்துக்காக எனக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்க. இந்த ஊருக்கு கட்டுப்பட்டு அதை நான் ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு குத்தத்தை தெரிஞ்சு செஞ்சிருக்கேன், அது தப்பு தான். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். இந்த பாருங்க நாட்டாம, நடந்தது நடந்து போச்சு. ஆமா, தம்பியும் தப்ப ஒத்துக்கிடுச்சு. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. யோசிச்சு நல்ல முடிவை சொல்லுங்க. அதுவும் சரிதான் பெருசு. நம்ம எசகுசா ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிச்சுன்னா பழி ஊர் மேல வந்துடும். யோ, என்னையா பாவ புண்ணியம் சொல்லிட்டு நியாயம் பேசிட்டுக்கிறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க போல இருக்குது. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். இவன் செஞ்ச தப்புக்கு புளிய மட்டும் கட்டி வச்சு வாங்கி ஊருட்டு துரத்துறீங்களா? நியாயம் பேசிட்டு நியாயம். இந்த மாதிரியா உன் பொண்ணு கழுத்துல தம்பி ராசா கண்ண தாலி இருக்க வரைக்கும் இதுக்கு பழிச்சுன்னு தீர்ப்பு சொல்ல முடியாதுப்பா. அது இருந்தா தானே. அது இப்பவே எங்க கையால அறுத்தறிஞ்சிட்டு உங்க எல்லாரும் முன்னாடி என் மாப்பிள்ளை கையால கட்ட வைக்கிறேன். அவசரப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் ஊர் முடிவு சொல்லட்டும். முள்ளால தான் இருக்கணும். எதையும் யோசிச்சு செய்யறது நல்லது. ஏமா ராசாத்தி, தாலியை கழட்ட விட மாட்டேங்கிறிய? அப்ப ராசாவோட போய் சேர்ந்து வாழ்றியா? போக மாட்டேன். ஏமா என்னம்மா பேச்சு பேசுறீங்க? தாலியும் கழட்ட மாட்டேங்கிற, அந்த தம்பி கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிற. இதுக்கு எப்படிமா தீர்ப்பு சொல்ல முடியும்? நானு உட்காருங்க. என்ன உட்காருங்க? இல்ல என்ன எதுக்கு தள்ளி வைக்கணும் தீர்ப்ப? எதுக்கு தள்ளி வைக்கணும்? தள்ளிதான். இன்னைக்கு தீர்ப்பு சொல்லி ஆகணும். இந்த பையன் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு தீர்ப்பு சொல்லலைனா இல்லைனா ஊரை 2 விட்டு போயிரு. என்னையா சொல்றீங்க? உங்களுக்கு தீர்ப்பு சொல்லு. ஒண்ணு நாங்க சொல்றத நீ கேட்க முடிஞ்சா கேளு, இல்ல உன்னால முடிஞ்சா பாத்து நீ எதுக்குடா வெண்ண? வேற எவனாவது பேசுறீங்க என்னல்ல, இந்த 18 பட்டி பஞ்சாயத்தையும் என்னைக்கு நாக்கு மேல பல்லு போட்டு இந்த ஊரு 2 பட்டு போகும் சொன்னையோ அன்னையில இருந்து நீ இந்த ஊருக்கு எதிரிடா. உன் குடும்ப பஞ்சாயத்துக்கு எவனும் வரமாட்டான். இன்னையில இருந்து எங்க சப்போர்ட் தம்பி ராசாவுக்கு தான். உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்கலாம். உன்னால ஆறத பாத்துக்கலாம். வெண்ண யார்கிட்ட பூச்சாண்டி கேட்ட? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்ன இன்னையில இருந்து சிறுகுடி ஒரு ஊர் மட்டும் இல்ல, சிறுகுடி பெருகுடி 2 ஊர் ஆகுது. பாத்துக்க வேண்டாம். என்ன குருணை குத்தி மாவானாலும் ஆளாக்கு சிறுசாகாது. யாரு என்ன சொன்னாலும் இந்த மண்ணு வாசனை மாறாம நம்ம குடும்ப மனத்தையே காப்பாத்திட்டு வந்து நிக்கிறா என் பேத்தி. உன் பேத்தியை நீதான் மெச்சுக்கணும். நான் ஆரம்பத்திலேயே படிச்சு சொன்னேன், அந்த பையன் கிட்ட சும்மா வம்பிழுக்காதேன்னு. கேட்டியா? விரட்டி வம்பிழுத்த. இன்னைக்கு என்னாச்சு? விளையாட்டு வினையாயிடுச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? என்ன பண்றது? எந்த நேரத்துக்கு எது நடக்குமோ அது நடந்தானே ஆகும்.
ராசாத்தி, நீ பட்டணத்துல படிச்சதுனால பட்டிக்காட்டு பெருமையெல்லாம் மறந்துடுவியோன்னு நினைச்சேன். ஆனா அவன் ஊரறிய உனக்கு கட்டின கட்டாய தாலியே நீ கழட்ட மாட்டேன்னு சொன்ன பாரு, அத நினைச்சு நான் பெருமைப்படுறேமா. பெருமைப்பட்டு என்ன பண்றது? தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னவ அவன் கூட போய் வாழ மாட்டேன்னு சொன்னாலே அதுக்கு என்ன பண்ற? காக்கா கழுத்துல எச்சம் விட்டா கழுத்தை அறுத்தறிஞ்சிடறான். கழுத தெரியாம பட்டுச்சு கழுவி விட்டுட்டு போறது இல்ல, அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த கிழவி ஒண்ணு சொன்னா அது நச்சுன்னு இருக்கும். ஒரு பொண்ணு கழுத்துல 3 முடிச்சுதான் விழுகணும், அது விழுந்துருச்சு. இன்னொரு 3 முடிச்சு விழுறதுக்கு நான் விட மாட்டேன். இதுல என் உயிரே போனாலும் ஐ டோன்ட் கேர். ஏய் கழுவி, ஏதாவது பேசுன இத பாருங்க, எனக்கு இப்ப இருக்க கோவம்ல அந்த ஆள் மேலதான். நீங்க 3 பேரை கத்துறத பார்த்தா அந்த கோவம் உங்க மேல வந்துடும் போல இருக்கு. தயவு செய்து இனிமே யாரும் அதை பத்தி பேச வேணாம். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. உங்க எல்லாத்துக்கும் சொல்லி வைக்கிறேன், நான் இல்லாத நேரத்துல ஏதாவது சொல்லி என் பொண்ணு மனசு குழப்பினீங்க, குறவழி கடிச்சு துப்பி போடுவேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆமா, தாலி பெருமை தாய்க்கு தெரியும், தங்கச்சி பெருமை அண்ணனுக்கு தெரியும், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி. எது நல்லது எது கெட்டதுன்னு என் மருமகனுக்கு தெரியாதா என்ன? வரும்போது வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரேன். அப்படியே ஒரு போயிரத்துண்டு. ஆ. ஆமாவா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ராசாத்தி கழுத்துல நான் ஆசைப்பட தாலி கட்டல, ஒரு ஆவேசத்துல போய் கட்டிட்டேன். அது தப்புத்தான்னு இப்ப உணர்ந்துட்டோம்மா. அவ உன்னை புருஷனா எடுத்துக்காம இருக்கலாம், ஆனா எப்போ நீ வலுக்கட்டாயமா கட்டின தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னாலோ அதுக்கப்புறம் அவன் மனசார இன்னொருத்தனை ஏத்துக்கவே மாட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. ராசாத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து குத்துவிளக்கு ஏத்தி வைக்கணும். இது உடனே நடக்கணும்னு நான் சொல்லல, கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் மனசு போட்டு குழப்பிக்காத. ஏய், எனக்கு வீசிடி. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல. ஏமாமா, என்ன? ராசாவையும் ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரதை விட்டுட்டு ஊரை 2 வட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எண்ணத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர். இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும். ஊரு 2 வடம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாக்கிலே சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேர்ல சோறு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கடி. அடி கூறுகிட்ட குப்பாயும் அவளே, சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன், பிடிக்கணும். நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். அடியாப்பா, என்ன விட்டு விட்டாயா? கொஞ்சம் சொல்லு. மாப்பிள, இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள. இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன் மாமா. இதெல்லாம் இங்க சகசம் தானே மாமா. இதாவது பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே 3 புருஷங்க இருந்ததும் புருஷனுக்கு ஏற்கனவே 3 பொண்டாட்டிக்கு இருந்ததும் இந்த ஊர்ல நடக்கிற கதை தானே மாமா. ஏதோ மனசுல அவன் பகைய வச்சுக்கிட்டு அவ இப்படி ஒரு கழுத்துல ஒரு கைத்த கட்டிட்டான்னா அதுக்கு பேர் தாலியா? என்ன பொறுத்த வரையிலும் நடந்தது கல்யாணமே இல்ல மாமா. மாப்பிள, என்ன மாப்பிள சொல்றீங்க? தாலிய மட்டும் இல்ல மாமா, உங்க பொண்ணுக்கு அவ வயிற்றுல புள்ளையவே கொடுத்திருந்தாலும் ராசாத்தி தான் என் பொண்டாட்டி. ஏன்னா நம்ம உறவு விட்டு போயிடக்கூடாது பாருங்க. மாப்பிள, ரொம்ப பெரிய மனசு மாப்பிள உங்களுக்கு. இப்பவும் சொல்றேன், இந்த நிமிஷமே என் மக காலத்துல இருக்க தாலி அறுத்துட்டு உங்க கையால தாலி கட்ட வச்சிருவேன். ஆனா அவன் மனசு திசை மாறிட்டா கடைசி வரைக்கும் திருப்பவே முடியாது. அதனாலதான் பொறுமையா இருக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாப்பிள, பிறந்ததுல இருந்து தலைகுனியாத என்னைய தலைகுனிய வச்சுட்டான். அந்த ராசாவை நான் சும்மா விட மாட்டேன். உன்னையும் இந்த கிராமத்தையும் எங்களால மறக்க முடியலடி. ஆனா உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிட்ட பிறகு நாங்க இங்க இருக்கிறது அவ்வளவா நாகரிகம் இல்ல. நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம், நீ விளையாட்டா எடுத்துக்கிட்ட. ராசா உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே கெடுத்துருக்கலாமே. இத பாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் ராசா ரொம்ப நல்லவரு.
அவருக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருப்பாரு. அதை மட்டும் மறந்துடாத ராசாத்தி. கடைசியா சொல்றோம், இன்னும் உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத. நீ ராசாவோட சேர்ந்து வாழணுங்கிறதா எங்க எல்லாருக்கும் ஆசை. நாங்க வரோம். வரண்டி. ராசாத்தி, நானும் ஒரு பொண்ணுங்கிறதுனால உன்னோட வருத்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. என் தம்பியை நீ ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா அவன் கட்டின தாலியை நீ ஏத்துக்கிட்டதுனாலதான் உன்னையும் அறியாம உன் வகுட்டுல நீ குங்குமம் வச்சிருக்க. நடந்த சம்பவங்களை மறந்துடலாம், ஆனா சம்பிரதாயங்களை மறக்க முடியாதுமா. இவ்வளவுக்கு அப்புறமே என் தம்பி கூட சேர்ந்து வாழ நீ ஏமா யோசிக்கிற? என் தம்பி நல்லவன்னு நீ போக போக புரிஞ்சுக்குவ. ராசாத்தி, இனிமே நீ உங்க அப்பாக்கு பொண்ணா இருக்கிறத விட என் தம்பிக்கு மனைவியா இருந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காகத்தான் நான் தினமும் இந்த கோவிலுக்கு வந்து உங்க 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருமா, இந்த அம்மனோட அருளால கூடிய சீக்கிரமே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதாமா என்னோட ஆசை. வரேம்மா. அம்மா தாயே பராசக்தி மகமாயி. ஹாய் சாமி. வாங்க. யார் நீங்க? என்ன தெரியல? தெரியலையே. நான் தான் பூதலிங்கத்தோட மருமகன். அடடடடட, டெல்லியில இருந்து வந்த மாப்பிள்ளைன்னு சொன்னாங்களே, அவங்களா நீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். டெல்லியில உனக்கு ஏதாவது காத்து கருப்பு பிடிச்சிருச்சா? காத்து கருப்பு நான் பிடிச்சா பத்தாதா? ஆ? இந்த ஊர்ல நீங்க அருள்வாக்கு சொன்னா அப்படியே நம்புறதா கேள்விப்பட்டேன். சிரிக்காதீங்க, இந்தாங்க 1000 ரூபாய். எதுக்கு 1000 ரூபாய்? நான் சொல்ற மாதிரி நீங்க அருள்வாக்கு சொல்றதுக்கு. டெல்லியில இருக்கிறவன் அருள்வாக்க நம்புற. ஏய்யா, அருள்வாக்குன்னா அவளுக்கு கேவலமா போச்சா? உண்டாய காரியம் முடிஞ்சன்னு கொஞ்சம் சேர்த்து கொடு. அங்கிள், நம்ம ராசாத்திகளத்துல கிடக்கிற தாலி அறுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன மாப்பிள்ள? நான் மலைக்கோயில்ல பூசாரியா பார்த்த மாமா, கையில ஒரு 1000 ரூபாய் வச்சு அமுக்குனேன். நாளை காலையில ராசாத்திய பத்திரமா கூட்டிக்கிட்டு போ, அழைச்சிட்டு போ. எந்திரிமா. சாமி கும்பிடுறேன். வந்தாச்சா? வந்தாச்சு. சாமி, ராசாத்தி மனசு குழம்பி போய் கிடக்கு. நீங்க தான் பார்த்து நல்லது செய்யணும். ராசாத்தி, அப்படி போய் உட்காருமா. உட்காரு மகளே, உட்காரு. இந்த பொண்ணுக்கு நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இனி நல்லது நடக்கணும்னா நடந்ததை மறக்கணும். தவறுதலா ஏறின தாலி முறையா ஏறினா தான் இந்த பொண்ணோட உயிர் பொழைக்கும். இத நான் சொல்லல, 1000 ரூபாய் சொல்லுது. 1000 கண்ணுடையாள் சொல்றாள். மடையா, செவத்துக்குள்ள இருக்கிற அம்மா, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிய காட்டு. பயப்படாதே. கையவே பாரு, கையவே பாரு. ஆத்தா கைக்குள்ள இருந்து வர்றா. ஏன் சன்னிதானத்திலேயே சதியா? அந்த சதிகாரனை தூக்கி போட்டு மிதிச்சாத்தான் ஆவேசம் வந்தாங்க. அந்த வேப்பலை அம்மா, ஓ மகிமை தெரியாம நான் மகத்தனம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. சரியா? மாட்டேன், மாட்டேன். எந்திரடா, எந்திரு. அம்மா, அப்புறம் செய்ய மாட்டேன். அவ கழுத்துல எவன் கட்ட தாலி இருக்கணும்னு எனக்கு தெரியும். அடியே, எந்திரடி. வீட்டுக்கு என்ன கேட்காம வெளியே எங்கேயும் வரக்கூடாது, தெரிஞ்சுதா?
அந்த 1000 ரூபாய் என்ன பண்ண? நேத்திக்கே பிக்சட் டெபாசிட் போட்டு கிளவி சாமி ஆடி காரியத்துக்கு எடுத்துட்டாளே. என்ன ராசா, நீ எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே இருப்ப? நீ அந்த பொண்ணு கூட சீக்கிரமா சேர்ந்தாதான் இந்த கதை சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணுது. நீ இப்ப ஆசையா நீங்க சேலைய அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணுங்கிற. அது எப்படி? அவங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கல்ல, நீ முதல்ல அந்த கிழவியை பிக்கப் பண்ற. குழவிக்கு கொட்டுறது பிடிக்கும், கிழவிக்கு தட்டுறது பிடிக்கும். நீ அந்த கிழவிக்கு கை நிறைய வெத்தலை பாக்கு புயல வாங்கி கொடுத்துரு, எல்லாம் சரியா போயிடும். நான் என்ன சொல்றது நீ கேளு. கதாசிரியன் கணக்கு காலத்துக்கும் அழியாது. முதல்ல ஒரு 150 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு புயல பார்சல் கேட்டியா? சீக்கிரம் கேட்டு. பூசாரியே பொய் வேஷம் கட்டி ஆடுனா சாமி கோயிலுக்கு சனங்க எப்படி நம்பி போறது? அம்மா, நீ மட்டும் அந்த இடத்துக்கு போகலனா என் பொண்ணு நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த கிழவி ஒண்ணு செஞ்சான்னா அது நச்சு இருக்கும். வர வர இந்த ஊருக்குள்ள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒண்ணுமே புரியல. போடா அறிவு கட்ட பட்ட. நல்லவங்க தள்ளித்தாடா இருப்பாங்க, கெட்டவங்க தான் பக்கத்துல இருப்பாங்க. என்னது? நான் சொல்லலப்பா, பாலமொழி சொல்லுது. பாட்டி பாட்டி, ஆட்டா வெத்தலை அடிச்சு வை, நான் போய் மாட்டை புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். பட்ட குறுக்க வந்தா காலை வெட்டி வெட்டியாமா. என்ன ரசா இங்க? ஒண்ணும் இல்ல, என்னமோ என் மனசுல உங்க ஞாபகம் வந்தது. அதான் உங்களுக்காக வெத்தலை பாக்கு புயல எல்லாம் வாங்கி இருக்கேன், வச்சுக்கோங்க. என் மேல உனக்கு எம்புட்டு பாசம். என் புருஷனுக்கு அப்புறம் நீதான் எனக்கு எம்புட்டு வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இருங்க. என்ன என்ன புடவை? இது உங்களுக்கு இல்ல, உங்க பேத்திக்கு. ஏன் பேத்திக்கா? உங்க பேத்திய என்கிட்ட ஆர்டர் கொடுத்த சேலை நானே என் கையால் நெஞ்சது. இது அவதான் கட்டிக்கிறணும், கொடுத்துறீங்களா? அவ வேணாம்னு சொல்லுவா, நீங்க தான் எப்படியாவது சமைக்க வச்சு கட்டிக்க சொல்லணும். அவ கட்டிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராசா, யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் மனசார நினைக்கிறேன். கொடுத்து கட்டிக்க சொல்றேன். பாட்டி, வெத்தலை பாக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நிறைய வாங்கி தரேன். என்ன பெத்தா அப்போ கும்பிடுறம்மா. வணக்கப்பா. கடனா பணம் வாங்கியிருந்தாங்க, கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க. ராசாத்தி இங்க வா. என்ன பாட்டி? இந்தா இத கட்டிக்க. என்ன சேலை? யார் கொடுத்தா? எல்லாம் உனக்கு வேண்டியவங்க தான் கொடுத்தாங்க, கட்டிக்க. சொல்லுங்க பாட்டி, யார் கொடுத்தது? பாட்டி சொல்லி தட்டாதே. இந்த கிழவி ஒண்ணு சொன்னா அது நச்சு இருக்கும், கட்டிக்க. ஏய் கிழவி, இதெல்லாம் உன் வேலைதானா? இந்த வீட்டுல யாருக்கும் மான ரோசம் வெக்கம் எதுவுமே கிடையாதா? மானம் கெட்டு போய் அவன் தான் புடவைய கொடுத்தான்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். நீங்களா? இதுக்கு இங்க வந்தீங்க? ஒண்ணு இல்ல, தாகமா இருந்தது. நீங்க எந்த எண்ணத்துல இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே எங்க அப்பாவோட பேச்சு மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான். இத பாருங்க, எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இன்னொரு கல்யாணம்ங்கிறது எனக்கு எந்த ஜென்மத்திலயும் கிடையாதுன்னு நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதே நீங்க என் சொந்த மாமாங்கிற முறைக்குதான். அந்த மரியாதை நீங்க காப்பாத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ராசாத்தி, நீ போங்க வெளியில. முதல்ல வெளியில போங்க. என்ன பாட்டி? ராசா, தப்பா நினைக்காத.
நீ ஆசையை கொடுத்த புடவைய ராசா திட்ட கொடுத்து கட்டி கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த டெல்லி எருமை குறுக்க வந்து காரியத்துக்கு எடுத்துருச்சு. பரவாயில்ல பாட்டி. ஆமா, ராசாத்தி எப்படி இருக்கு? ராசா, நீ தெய்வத்து மேல அதிக அன்பு வச்சிருக்கியா, என் பேத்தி மேல அதிக அன்பு வச்சிருக்கியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளை எனக்கு பேர் நான் வந்து வச்சிருக்க கூடாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. நீங்க சேரணும்னு தான் நான் தினம் கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து என் பேத்தி மனசுக்கு எடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் புரியல. அதான் தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். இந்த கிழவி நினைச்சானா அது நச்சுன்னு முடியும். ராசா, நீ மலை கோயில காத்துட்டு நான் எப்படி ராசாத்தி கூட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும். அதான் என் ஆசை. ராசா, சீக்கிரமா இந்த கிழவிக்கு ஒரு கொள்ளு பேரை பெத்து கொடுத்துரு. ஒண்ணு என்ன பாட்டி, டஜங்களை பெத்துறேன். நீ முதல்ல சீக்கிரம் போங்க. ஐயோ, அவசரத்தை பாரு. வா, சீக்கிரம் வந்துரு. பூனை குறுக்க வந்துட போகுது. நில்லுங்க. என்ன பாட்டி, ராசாத்திய கூட்டிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? டெல்லி பக்கத்தருவுல என் ஃப்ரெண்டு கருப்பாயோட பேத்தி பெரிய மனுஷியா இருக்கா. இன்னைக்கு சடங்கு சுத்துறாங்க. அவள இவ்வளவு ஃப்ரெண்ட் இவளை பாக்கணும்னா அத கூட்டிட்டு போறேன். நானும் வர்றேன். இது பொம்பளைங்க சமாச்சாரம். உனக்கு அங்க என்ன வேலை? நீ வீட்டை பாத்துக்க. நீ பார்த்தா அந்த பிள்ளை காத்துட்டு இருக்கும். யாரு? கருப்பாய் பேத்தி. என்ன பாட்டி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ராசாத்தி இல்ல? வரலையா? அவளுக்கு மட்டும் உன் நினைப்பு இல்லைங்கிறியா? வந்திருக்கா. எங்க? அங்க பாரு. என் பேத்தியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். பத்திரமா பாத்துக்க. நான் வரேன் ராசா. ஏதோ எனக்கு இருந்த ஒரு வேகத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். அது தப்புதான்னு அடுத்த நிமிஷம் நான் உணர்ந்துட்டேன். நீங்க செஞ்சதும் தப்பு இல்லைங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட தான் என் வாழ்க்கைன்னு விதியே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை யாரால மாத்த முடியும்? சின்ன வயசுல இருந்தே எந்த விவரமும் தெரியாம நான் வளர்ந்துட்டேன். அதனால்தான் உங்க கூட எல்லா விஷயத்திலயும் நான் விளையாடிட்டேன். அந்த விளையாட்டு வினையானாலும் என் மனசுக்கேத்த ஒருத்தர் எனக்கு துணையா கிடைச்சிருக்காருன்னு நினைக்கும் போது அந்த தெய்வத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.